மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் பில்டர்ஸோட மடிப்பாக்கம் ப்ராஜெக்ட் பர்ஃபெக்ட் பிருத்வியில தாங்க இருக்கும். இது ரீல்ஸ்ல நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு ஹோம் டூர் மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி பார்த்துருவோமா? இது நம்மளோட டிரைவேங்க. இந்த சைடு ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு கார் பார்க்கிங்க்கும் இவி போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி இருந்தால் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு. அதுதான் இல்லை, உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் மேலே மெயின் ஸ்விட்ச் இருக்குது. அதை போட்டால் தான் இது ஒர்க்கே ஆகும். நம்மளுக்கு இங்கே கிர்லோஸ்கர் பிராண்டில் ஒரு ஜென்ரேட்டர் பவர் பேக்கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது காமன் ஏரியாவுக்கு லைக் லிஃப்ட் லைட்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் போனாலும் நம்மளால லிஃப்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே நம்மளோட சேஃப்டிக்காக மொத்தம் 5 சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் கிட்ட 2, பேக் சைடில் 2, அப்புறம் லிஃப்ட் கிட்ட 1. நம்மளுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டேங்க் ஓவர் ஃப்ளோ ஆகும் பார்த்துக்கும். நம்மளுக்கு இங்கே ஒரு காமன் இபி லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு இபி லைனும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு செக்யூரிட்டி காமன் டோரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னோன் பர்சனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. யார் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு இங்கே ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல நம்மளுக்கு டெரஸ் வரைக்கும் இருக்க லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வந்தா ஒரு டீ குட்ல ஒரு சூப்பரான டிசைன்ல நம்மளுக்கு ஒரு வுடன் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரில் கேட்டும் இது கூடயே வந்துடும். இது ஒரு 3 BHK நார்த் ஃபேசிங் வீடுங்க. இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1232 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் நம்ம ஹால் பார்த்தீங்கன்னாலே 10க்கு 16ன்ற கணக்கில் ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. வால்ஸ் எல்லாமே AAC பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் வால்க்கு 230 mm, இன்னர் பொசிஷன் வால்ஸுக்கு 115 mm யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபைட் டெயில்ஸாக தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு UPVCயில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மெஷருக்கு ஒரு MS கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காற்று நல்லாவே வருது. சன்லைட்டும் நல்லா வீட்டு உள்ள பறதுனால நல்லா வெளிச்சமாகவே இருக்குது வீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட் இல்லை, ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? லெக்ராண்ட் பிராண்டில் ஒரு சூப்பரான டிசைனில் ஸ்விட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்குது. ஹால்லேருந்து அப்படியே உள்ளே வந்தால் இங்கே 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 14க்கு 11ன்ற கணக்கில் ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு பாத்ரூமோடையும் வந்துடும். பாத்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா வுட்லேயே தான் கொடுத்துருக்கோம். நம்ம பாத்ரூமை பற்றி பார்த்தோம்னா 4க்கு 7ன்ற கணக்கில் ஒரு பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட்டுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இன்னும் ஃபிட்டிங்ஸ் இன்னும் பண்ணலை. ஃபிட்டிங்ஸ் என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வார் அண்ட் பேரிவேரில் தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம ரைட் சைடில் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 14க்கு 12ன்ற கணக்கில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கும் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு பாத்ரூம் முறையே வந்துடும். நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தால் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் ஒரு பெரிய டைனிங் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. இது 6க்கு 16ன்ற கணக்கில் ஒரு பெரிய டைனிங் ஏரியாவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட தேர்ட் பெட்ரூம்ங்க. 8.2க்கு 8.2ன்ற கணக்கில் ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் இருக்குது. அப்படியே நம்ம கிச்சனை பற்றி பார்த்தோம்னா 8.2க்கு 8ன்ற கணக்கில் ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க கிரானைட்ஸ் எல்லாமே G20 பிளாக் கிரானைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஓவர் ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வெளியே வந்தால் இங்கே ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் யூனிட்டும் இருக்குது. சேஃப்டிக்கு MS கிரில்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற டோருமே வுட்டனில் தான் போட்டிருக்கோம். நம்ம ரூமுக்கு அடிச்சிருக்க பெயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னர் வாலுக்கு எமல்ஷன் பெயிண்ட்டும் அவுட்டர் வாலுக்கு அப்பெக்ஸ் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோங்க. எல்லாமே ஏஷியன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம பர்ஃபெக்ட் பிருத்வியோட ஹோம் டூர் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.